தூது தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எதிர்நோக்கு வாரத்தின் 2வது நாளில் நம்முடைய சிந்தனையாக ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது, have a little hope in your heart and your life will get a lot better. வாழ்க்கையில் கடுகளவு நம்பிக்கை கொண்டிருக்கிற போது ஒவ்வொரு நாளும் இந்த இறைவன் அருளால் ஆசீர்வாதத்தால் நிறைக்க தயாராக இருக்கிறார். அமெரிக்காவில் நடந்ததாக ஒரு சின்ன நிகழ்வு ஒன்று சொல்றாங்க. அந்த 16 வயது இளைஞன் பேரு ரிக். எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு, அவன்கிட்ட இல்லாத பழக்கமே கிடையாது. பெருசா ஆலயத்திற்கு வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிறிஸ்மஸ்க்கு வருவான், ஈஸ்டருக்கு வருவான், பெரிய வெள்ளிக்கிழமை வருவான், அவ்வளவுதான். அவனுடைய வாழ்க்கை அந்த இளம் பருவத்தில் தடம் மாறுகிற ஒரு வாழ்க்கையா இருந்தது. அந்த சூழ்நிலையில் மே மாசம் வகேஷன் பைபிள் ஸ்கூல், விடுமுறை வேதாகம பள்ளி அங்கு நடந்தது. அந்த சூழ்நிலையிலே கடைசி நாள் கலை நிகழ்ச்சிக்காக குழந்தைகளை வைத்து அந்த ஆசிரியர்கள் அழகான ஒரு நாடகத்தை தயார் செய்திருந்தார்கள். அந்த நாடகத்தில் நடிப்பதற்கு கொஞ்சம் முதிர்ந்த வயதுடைய ஒரு இளைஞன் இயேசுவாக நடிக்க தேவைப்பட்டான். அந்த சூழ்நிலையிலே அன்றைக்கு எதர்ச்சியாய் ஆலயத்திற்கு வந்த ரிக் அந்த மறைக்கல்வி ஆசிரியருடைய கண்களில் படுகிறார். மறைக்கல்வி ஆசிரியர் அவனிடத்தில் கேட்கிறார், நீ ஏன் இயேசுவாக இந்த நாடகத்தில் நடிக்க கூடாது? பயந்து கொண்டு சரி என்று ஒத்துக்கொள்கிறான். ஒவ்வொரு நாளும் அந்த பயிற்சியின் போது அவன் இயேசுவாய் நடிக்கிற போது அவனுடைய உள்ளம் நெருடலை சந்திக்கிறது. தன்னுடைய பாவ வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக்கொள்ள தயாராகிறான். இதுவரை இருந்த கெட்ட பழக்கங்களை எல்லாம் கிட்டத்தட்ட இயேசுவாய் நடிப்பதற்கு முன்பதாகவே எல்லாத்தையும் துறந்து ஒரு நல்ல மனிதனாக, ஒரு ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு இளைஞனாக வாழ துவங்கினான். அந்த நாடகத்தில் அவன் நடித்த போது பார்த்தவர்கள் எல்லாம் பிரமித்து கரங்களை உற்சாகமாய் தட்டி அவனை உற்சாகப்படுத்தினார்கள். அந்த நாடகம் நிறைவடைந்தது. ஆசிரியர் பாராட்டினார், இயேசுவா ரொம்ப நல்லா நடிச்சப்பா, நான் எதிர்பார்த்ததை விட நீ நடிப்பியான்னு நான் நினைச்சேன், ஆனா ரொம்ப அழகா நீ நடிச்ச அப்படின்னாங்க. அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வர துவங்கினான். ஆலயத்திற்கு வருகிறது மட்டுமல்லாமல் நற்கருணை ஆண்டவர் முன் நேரத்தை செலவிடுகிறதும் நற்கருணை பிரசன்னத்தின் பக்தியில் வளருகிறதையும் அவன் உணர்ந்தான். இப்போது அவன் ஆலயத்திற்கு வருகிற போது சிறு குழந்தைகள் எல்லாம் அவனை பார்க்கிற போது அதோ இயேசு போகிறார், அதோ இயேசு போகிறார் என்று சொல்லுகிற போது இவனுக்குள்ளதாக ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இப்போது அவன் இயேசுவாய் நடிப்பதை நிறுத்திவிட்டான். இயேசுவாய் மாறுகிறதை, இயேசுவாய் வாழ்கிறதை தொடர்ந்து கடைபிடிக்கிறான். இப்போது அவன் ஒரு மறு கிறிஸ்துவாக எடுத்துக்காட்டாய் வாழ துவங்கிவிட்டான். மே மாத கடைசியில பங்கு தந்தையின் இடத்துல போய் குருமிடத்தில் சேர வேண்டும் என்று சொல்லி ஆவல் தெரிவித்து ஒரு குரு மாணவனாக இன்றைக்கு படித்து கொண்டிருப்பதாக அந்த நிகழ்வு நிறைவடைந்தது. எரேமியா புத்தகம் 29:11 ரொம்ப அழகா சொல்லுதே, உங்களுக்கு என நான் வைத்திருக்கும் திட்டம் நன்மை தரக்கூடியது, அது ஒரு காலினும் கேட்டினை உங்களுக்கு கொண்டு வராது, வளமையான எதிர்காலத்தையும் உங்களுக்கு நம்பிக்கையும் அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்கள் என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறார். இந்த எதிர்நோக்கு எப்படிப்பட்ட ரிக் எப்படியாக மாறினார் அப்படிங்கிறத நம்ம வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு இயேசுவாய் நடித்து கொண்டிருக்கிற நாம் இயேசுவாய் வாழ தயாராக இருக்கிறோமா? ரிக்கனுடைய வாழ்க்கையில ஒரு அருமையான மாற்றம் வந்துச்சு. ரிக்கனுடைய வாழ்க்கையில ஒரு அருமையான எழுப்புதல் வந்தது. அந்த மாற்றம் இன்னைக்கு உங்களிலும் என்னிலும் வர வேண்டும். அப்பதான் பிறக்க இருக்கிற இயேசு உண்மையில் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறப்பார். இன்னைக்கு நம்ம செயல் திட்டமாக இயேசு பாலன் இயேசுவுக்கு நம்மிடத்தில் பிடிக்காத ஏதாவது ஒரு தீய குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு, கொஞ்சமா கழிக்கிறதுக்கு முயற்சியாக நாம் ஆண்டவரிடத்தில் வரம் வேண்டுமோ? நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, கிறிஸ்துவன் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிற நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்புக்கு எங்கள் இதயத்தை ஏற்றபடி தயாரிக்க உம் பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ரிக்கை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை, மறுமலர்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தரும்படி உம் மகிமையான கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டு நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.